ஸ்டுடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை அமைக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அட்டெண்ட் பண்ணுங்க. அருள்மிகு ஸ்ரீ வால்முரீஸ்வரன் காத்தாயம்மன் ஆலயத்தோட சிறப்பை தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடும். மகிழி கிராமத்தில் இருக்கக்கூடிய வால்முனீஸ்வரர் காத்தாயம்மன் ஆலயத்தோடைய சிறப்பை இப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நாகப்பட்டினத்திலேருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியில் மகிழி அப்படிங்கிற கருங்கண்ணி பாலத்துக்கும் பக்கத்திலேயே இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் போனோம்னா அழகிய மகிழிங்கிற கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் அருள்பாலித்து இருக்கக்கூடிய இந்த தலத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த தலத்தில் வந்து என்ன சிறப்பு இன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆண்டுதோறும் வருடாந்திர திருவிழா சிறப்பாக நடைபெறும். இந்த குலதெய்வ வழிபாடு ஆண்டுதோறும் விமர்சையாக செய்யப்படுவதை வழக்கம். நம்ம காலையிலேயே இந்த தலத்துக்கு வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே நிறைய அர்ச்சனை பொருட்கள்லாம் நிறைய கிடைக்கிறத பார்க்குறோம். காலையிலேயே வந்து ஒரு குடும்பம் வண்டியில் வந்து இறங்கியிருக்காங்க. அவங்க ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு இந்த வீடியோவை பதிவிடுறோம். கருங்கண்ணி ஊராட்சி மன்றத்தில் சார்பாக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், அந்த ஊரக்கூடிய பிரமுகர்கள் எல்லாம் சேர்ந்து அனைவரும் வருங்கன்னு ஒரு பதாகை வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பதாகை வந்து சீலன் ஸ்டுடியோ சார்பாகவும், பி மகேந்திரன் எம்ஜிஎம்மின் ஸ்டார் கட்டுமான பொருட்கள் வாடகைதாரர் உதயமார்த்தாண்டபுரம் அவர்களும், மகிழியில் இருக்கக்கூடிய அருண் பில்டர்ஸ் சென்ட்ரிங் மெட்டீரியல்ஸ் ப்ரொப்ரைட்டர் பி அருண் பாண்டியன் அவர்களும், மகிழி பந்தல் கான்ட்ராக்டரும் ஊராட்சி மன்ற உறுப்பினருமான திரு டி ராஜேந்திரன் அவர்களும், மகிழியில் இருக்கக்கூடிய ராஜன் ரேடியஸ் அவர்களும், மகிழி ஆட்டோ வால்முனி ஆட்டோ திரு ஆர் கேசவன் அவர்களும் இணைந்து இந்த பதாகைகள் வச்சுருக்காங்க. மற்றும் பக்கத்திலேயே கிராம பொதுமக்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள், மருளாளிகள், மகிழியை சார்ந்தவர்கள் சேர்ந்து அனைவரும் வருக வருக என ஒரு பதாகை வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மோர்பந்தல் அன்னதான கட்டிடம் திரு கோகு நெடுமாறன் வேளாண் துறை ஓய்வு நரசிங்கமங்கலம் கிராமத்து மேடு அவங்க வந்து வழங்கியிருக்காங்க. இந்த கட்டிடம் வந்து பக்கத்திலேயே அன்னதான கூடம் ஒன்று இருக்குது. அது எஸ் கார்த்திக் ராஜா பிடெக் கல்வித்தோப்பு விழுவை, அவர் சிங்கப்பூரில் இருக்கிறாரு. IWW குரூப் ஆஃப் கம்பெனி இந்தியா அப்படிங்கிறதுலேருந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஆலயத்துக்கு பக்கத்திலே மலர்கள் ரொம்ப அருமையாக காட்சி அளிக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இது வந்து கருப்பண்ணசாமி ஆலயம். இந்த ஆலயத்துக்கு பின்னாடி நம்ம போனோம்னா அங்கே வந்து மேட்டூர் காவேரியிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து பிரித்து கொடுக்கப்பட்டு வெண்ணாறு அப்படிங்கிற அந்த ஆற்று தடுப்பணைக்கு பக்கத்தில் தான் நம்ம இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தோடைய பின்புறம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து பெரியாச்சி மண்டபம். இது வந்து எக்கனிவனுடைய வாகனமான குதிரையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த ஆலயத்துக்கு பின்னாடி வந்து இந்த தடுப்பணை வந்து மிக பிரம்மாண்டமான வடிவமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இந்த பகுதி வந்து மிக விவசாய பூமி அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து கோடை காலங்களில் குறைவாகவும் குளிர்காலங்களில் மிக அதிகமாகவும் வருவதை பார்க்குறோம். இந்த அழகிய காட்சி வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம ஆலயத்துடைய கருவறை பார்க்குறோம். இங்கே வந்து பொதுமக்கள் கூட்டமாக அமர்ந்திருந்து உணவு அருந்துறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கே மரங்கள் இருக்குது, பக்கத்திலே உணவு கூடங்களும் இருக்குது. அங்கேயே குடும்பத்தோடு வந்து சமைத்து பொங்கல் செய்து பெரியாச்சிக்கு தேவையான கொழுக்கட்டை, பால், இது மாதிரி கோழி, முட்டை இதெல்லாம் அவிச்சு படையல் போடுறது வழக்கம். இங்கே வந்து அந்தந்த பொதுமக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பெரிய அடுப்பு சமையல் கூடம் ஒன்று இருக்குது. இந்த சமையலில் வந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட அடுப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இதில் வந்து அவங்க பொருட்கள்லாம் அவங்களே கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கும் பகிர்ங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அந்த வெண்ணாற்றின் கரையில் வந்து சிறுவர்கள், தம்பிகள் வந்து
போட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆற்றுல அந்த பக்கத்துல இருந்து இந்த கரைக்கு வர்றதுக்கு இன்னுமுமே இந்த படகு பயன்படுத்தப்படுவது வழக்கம். மாலை நேரத்தில் வந்து பூங்கரகம்னு எடுத்துகிட்டு வருவாங்க. அது கூட போட்டில் தான் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆலயத்தில் வச்சு அபிஷேகம் நடக்கும். அதையும் மாலை நேரத்தில் பதிவிட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பால் குடம் எடுக்கிறதுக்காக பக்தர்கள் தயாராகிக்கிட்டு இருக்கிறதா நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். குடும்பத்தோட பால் குடம் எடுத்து சிறப்பு செய்வதா இங்கே நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஆலயத்துறை உட்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சிவ தலம். இந்த தலத்தில் வந்து மன்னார் சுவாமி அப்படிங்கிற உருவில் காட்சி அளிக்கக்கூடியதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மன்னார் சுவாமி அவர்கள் வந்து சிவனுடைய மறு உருவமாக காட்சி அளிக்கிறது. இங்கே வந்து காத்தாயம்மன் சிறப்பாக காட்சி அளிக்கக்கூடியதான் இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த உட்பிரகாரத்தில் காட்சி அளிக்கிறாங்க. அதுக்கு போகிறதுக்கு மக்கள் வந்து வரிசை வரிசையாக நின்றுட்டு இருக்கிறாங்க. குடும்பத்தோட வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து பூஜை பொருட்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மொட்டை அடிச்சுட்டு குடும்பத்தோட வந்து நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. வரிசை வரிசையாக அர்ச்சனை செய்வதற்கும் அல்லது காது குத்தி செய்வதற்கு இங்கே இப்போ நம்ம பார்க்குறோம். முதல்ல அபிஷேகம் செய்வாங்க. அன்னதானமாக இருந்தாலும் மற்ற எதாக இருந்தாலும் அன்னதானத்தை அபிஷேகத்தை முடிச்சுட்டு போகிறதுக்காக காத்திருக்கிறத பார்க்குறோம். இங்கே பூஜை பொருட்கள்லாம் வெளியிலேயே இந்த கோயில் வாசல்லையே கிடைக்கும். வெளியில் போய் அலைய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த ஆலயத்துக்கு முன்னாடி இருக்கிறத ஆரம்பத்திலேயே பதிவிட்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 முக்கிய சிறப்புகள் இருக்குது. இது வந்து குலதெய்வ வழிபாட்டுக்கு உள்ள சிறப்பான தலம். அடுத்தது வந்து இந்த ஆலயத்தில் வந்து இந்துக்களில் நான் பிராமின்ஸ் அப்படிங்கிற கூடிய அனைத்து மதத்தினரும் அர்ச்சகராக பணிபுரிகிறாங்க. இது ஒரு பெரிய சிறப்பு. இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு அவங்கவுங்க குடும்பத்தோடு வந்து காலையிலேருந்து இரவு தங்கியிருந்து சமைத்து சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் கொடுத்து இரவு கலை நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்து அம்மனின் அருள் பெறுறதை நம்ம பார்க்க முடியுது. காத்தாயம்மனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேணும்னு நம்மளும் வேண்டிக்கிட்டு எல்லாரும் வந்து குடும்பத்தோட சிறப்பு பெறணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோன்ட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வரும்போது நம்ம சேனலை பார்த்துட்டு ஃபாலோவர்ஸ் ஒரு தம்பிகள்லாம் வந்து சத்தம் போட்டாங்க. அவங்ககிட்ட கூப்பிட்டு விசாரித்தம்போது என்னடா வெயில் கடுமையாக இருக்கே ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் ஒன்றுமே சாப்பிடலை அப்படின்னாங்க. சரி அப்படின்னா அப்படியே அவங்களுக்கெல்லாம் ஒரு கோன் ஐஸை வாங்கி கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள், இன்னும் ஃப்யூச்சரில் வந்து பாருங்கள் நம்ம கோயிலோடைய இதுக்கு ஆண்டுதோறும் வாங்க அப்படின்னோம். அவங்களும் வந்து நாங்கள் வருடந்தோறும் இங்கே வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நல்ல வெயிலாக இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து ஒதுங்கலாம். இன்னும் இந்த குளத்து கரைக்கு வந்தோம். அந்த ஆலயத்தினுடைய குளத்து கரையில் ஆலமரம் இருக்குது, 2 3. இந்த ஆலமரத்து நிழல் அருமையாக இருந்துச்சு. ஆலமரத்துக்கு கீழே ஒரு அக்கா சாத்துக்குடி ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தோம். அந்த ஜூஸில் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. தாகமாகவும் இருந்ததுனால ஒரு ஜூஸ் வாங்கி சாப்பிட்டோம். இங்கு வெறும் சாத்துக்குடி மட்டும் இல்லாமல் மாதுளை, ஆரஞ்சு மற்ற கூல்ட்ரிங்க்ஸு, தண்ணீர் வகைகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது வந்து ஒரு இயற்கையான முறையில் தயாரிக்கிறதுனால இது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு சிறப்பானதாகவே இருக்கணும்னு நினைக்கிறோம். இதை சாப்பிட்டுட்டு இது கடந்த ஆண்டும் நம்ம வந்து இந்த நிக்காட்டை வந்து சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிட்ருக்குறோம்னு நினைக்கிறோம். சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே முடி காணிக்கை செலுத்துகிற இடத்துக்கு நம்ம போகிறதுக்காக தயாராகிட்டுருக்குறோம். அந்த முடி காணிக்கை செலுத்துகிற இடத்த வந்து நம்ம பார்க்கும்போது நல்லா சிறப்பான ஒரு கூடம் ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த கூடத்தில் வந்து சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் வந்து இங்கே முடி செலுத்துறதுக்காக வரிசையில் நின்றுட்டுருக்குறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே நல்ல ஒரு குளம் இயற்கையான காட்சியோட காட்சி அளிக்கிறது. தண்ணி வந்து நல்லா தெளிவாக இருக்குது, ஒன்றும் சுத்தம் இல்லாமல். இடங்கள் தான் கொஞ்சம் பராமரிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. பொதுமக்கள் வந்து சுத்தமாக வச்சுருக்கிறதும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய காவலர்கள்லாம் வந்து பொதுமக்கள் காவல் காத்திருக்காங்க. தீயணைப்புத்துறை சிறப்பாக
வாகனத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க. இதில் வந்து சின்ன சின்ன பாப்பாவெல்லாம் வீட்டில் இருந்து பூ இதெல்லாம் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இங்கே அடிக்கிறாங்க, பெரியவங்களாம் அடிக்கிறாங்க. இது வந்து குலதெய்வங்கிறதுனால அவங்க திருமணம் ஆகணும், நல்ல வேலை கிடைச்சிருக்கணும், வந்து அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம், இந்த குலதெய்வ வழிபாடு செய்வோம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ மொட்டை அடிக்கிற காட்சியை தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முடி காணிக்கை செலுத்துகிற இந்த இடத்துல வந்து அந்த பணியை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு மிக பெரிய சவாலாகவே இருக்குது. ஏன்னா குழந்தைகள் வந்து அழுதுகிட்டு ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு ஒரே பயந்து இருக்காங்க. அவங்களையும் வச்சு நம்ம பணியாளர்கள் வந்து மொட்டை அடித்து நல்லா சிறப்பாக பணியை செய்கிறத பார்க்குறோம். இந்த முடி காணிக்கை நல்லா செலுத்தியாச்சு. அதுக்கு பக்கத்தில் வரும்போது மாலையில் வந்து ஒரு 7 மணி வாக்கில் தீமிதியல் நடக்கும். அந்த தீமிதியல் பக்கத்தில் வந்து அரிசி முறுக்கு வச்சுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த வெயில்லையும் தண்ணி வந்து இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. திருப்புண்டியிலேருந்து சில அண்ணன்கள், அவங்க பேரெல்லாம் நமக்கு அவ்வளவா தெரியலை. அதுக்கு பக்கத்துலேயே அகத்திக்கீரை விற்றுக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். அகத்திக்கீரையை வந்து இங்கே வாங்குறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீரையை வாங்கி ஊருக்கு கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இங்கே வந்து நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது அனைத்து ஊர் மக்களும் குலதெய்வ வழிபாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஆணி திருவிழாவுக்கு வருக வருக என கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் கோயில் பூசாரி திரு ஐயா கல்யாண சுந்தரம் மற்றும் அறங்காவலர் குழு எல்லார் சார்பாகவும் இங்கே வைத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அன்னதான கூடம். இந்த அன்னதானத்து கூடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தா நிறைய பேர் உணவருந்தி போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்னதான கூடத்துக்கு பக்கத்தில் கருப்பண்ணசாமி ஆலயம் சிறப்பாக காட்சி அளிக்கக்கூடியதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கருப்பண்ணசாமி சில பேருக்கு குலதெய்வமாகவும் இருக்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஆலயத்துக்கு வந்து நிறைய சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஆலயத்தினுடைய ஒரு பகுதியில் கருப்பண்ணசாமியும் மறுபுறத்தில் வந்து பெரியாச்சி அம்மனும் இருந்து காட்சி அளிக்கிறாங்க. அதோடு சேர்ந்து அருகாமையில் பக்தர்களுக்காகவே சிறப்பாக அன்னதானம் செய்யப்பட்டு வர்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த அன்னதானங்கிறது வந்து யார் செய்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்னதான கூடத்தை வந்து ஒருத்தவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க, கார்த்திக் ராஜா அப்படிங்கிறவங்க. அதுக்கு அடுத்தது வந்து அன்னதானத்தில் வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோப்புத்துறை அப்படிங்கிற ஊர் வேதாரண்யத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த ஊர்லேருந்து அம்மன் சீ ஃபுட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா திரு விஜயகுமார் மற்றும் ஐயா திரு ராஜா, ஐயா திரு முத்து, ஐயா திரு ரவி அவர்கள் குடும்பத்தோடு நால்வரும் இணைந்து இந்த அன்னதானத்தை வழங்கிட்டு இருக்காங்க. இந்த அன்னதானம் வந்து ரொம்ப தேவையான ஒன்று தான். ஏன்னா இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிறதுனால மதிய நேரத்தில் பக்தர்களுக்கு வந்து உணவு கிடைக்காம சிரமப்படுறாங்க. அந்த சிரமத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காலையிலேயே வந்து ஆலயத்துக்கு வழிபட்டு மதியம் செல்லும்போது வெறும் வயிற்றோடு செல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அன்னதானம் செஞ்சுருக்காங்க. இந்த அன்னதானத்தில் வந்து பொங்கல், அதுக்கு பிறகு சர்க்கரை பொங்கல், அதுக்கு பிறகு சாம்பார் சாதம், அதுக்கு பிறகு தயிர் சாதம், ஊறுகாய், பொரியல், தண்ணி பாட்டில் இதோட சேர்த்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு 3000 பேருக்கு கொடுக்குறதா அண்ணா சொல்லியிருக்காங்க. இவங்க தான் திரு விஜயகுமார் அவர்கள். இங்கே வந்து தொடர்ந்து 9 ஆண்டுகளாக அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய குலதெய்வமும் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய வீடியோ பக்கத்தில் நம்ம பதிவிட்டுருக்கிறோம். சாம்பார் சாதம்லாம் மிக நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்குது. சாமிக்கு படையல் வைக்கிறதுக்காகவே ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சுருக்குறோம் அப்படின்னு அவர் குறிப்பிடும்போது சொல்லியிருக்காரு. இதில் வந்து வேலைக்கு வச்சு இதை வந்து 3000 பேருக்கு மேலே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த 3000 பேருக்கு வழங்குறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. அண்ணன் திரு வீரையன் மகிழிலிருந்து
நீங்களும் இந்த உணவை சாப்பிடுங்க அப்படின்னு நம்மகிட்ட வந்து கொடுத்தாங்க. சரி நம்மளுக்கும் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதோட சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நம்மளோட வந்த தம்பியும் ஹரிப்பிரியனும் சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த ஆலயத்தை வந்து 15 நாள் வந்து காப்பு கட்டினதுக்கு பிறகு முதல் வாரம் காப்பு கட்டி அதுக்கப்புறம் வந்து அப்படியே இருக்கிறது. மராமத்து வேலைகள், உழவார பணிகள் செய்கிறத பார்க்குறோம். இந்த உழவார பணிகள் வந்து வருடந்தோறும் செய்யப்படுவது. அதுக்கு பிறகு தான் திருவிழா நடக்கும். இதை வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க. அதோட இண்டிவிஜுவல் பேரெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு டைம் இல்லை. அதோடு சேர்ந்து இந்த கட்டிடத்துக்கு வந்து உஷாராமன் டிரான்ஸ்போர்ட் மற்றும் சுந்தராமன் டிரான்ஸ்போர்ட் வந்து கட்டடம்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க ஆரம்ப காலத்தில். அதெல்லாம் முடிச்சுட்டு பின்னாடி வரும்போது சிறுவர்களுக்கு திருவிழா டைமில் இருக்கக்கூடிய சில ராட்டினம், புதுசு புதுசாக விளையாட்டு உபகரணங்கள்லாம் இருக்காங்க. சின்ன குழந்தைகள் ஏறி விளையாடுற அளவுக்கு ஒரு அருமையான இந்த இடத்த வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த திருவிழாவில் தான் இந்த மாதிரியான விஷயங்களை சிறுவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவே இருக்கும். சாமி கும்பிடுறது ஒரு பக்கம் பெரியவங்களுக்கு இருந்தால் கூட சிறுவர்கள் வந்து மாலை நேரத்தில் கண்டுகளிப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல பொழுதுபோக்கு அம்சமாகவே இந்த பகுதியில் இருக்குது. இந்த திருவிழாவில் ஒவ்வொரு ஆண்டும் பல இது மாதிரியான ராட்டினங்கள் மற்றும் இந்த மாதிரியான விளையாட்டு ஜாமான்கள், இந்த சிறு சிறு போட்டிகள் இதெல்லாம் இருக்கிறது. சின்ன போட்டிகள்லாம் இருக்கிறதெல்லாம் சகஜமான ஒரு இதுதான். இதையும் நம்ம பதிவிட்டிருக்கிறோம். ராட்டினத்தில் நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. இதோடு இல்லாமல் இந்த தளத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.